சீனாவில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி ஆற்றில் விழுந்ததில் 16 பேர் பரிதாபமாக பலியானார்கள். 19 பேர் படுகாயமடைந்தனர். மத்திய சீனாவில் உள்ள குபே மாகாணத்தில் ஏசாங் நகரம் அருகே மலைப்பாதை சாலையில் சொகுசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென்று அந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையோர தடுப்பு வேலியை உடைத்துக் கொண்டு அருகில் உள்ள ஆற்றில் பாய்ந்தது. இந்த விபத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 16 பேர் பரிதாபமாக பலியானார்கள். 19 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து பலியானவர்களின் உடல்களை மீட்டனர். காயமடைந்தவர்களையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலிய நாட்டு கடற்கரையில் கின்னஸ் சாதனைக்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் பிகினி உடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து சென்று பார்வையாளர்களை அசத்தினர். ஆஸ்திரேலியாவில் உள்ள கோல்ட் கோஸ்ட் கடற்கரை நகரில் அங்குள்ள பத்திரிகை நிறுவனம் ஒன்று பிகினி உடையுடன் செல்லும் பெண்கள் பேரணியை நடத்தியது. இதில் 357 பெண்கள் கலந்து கொண்டனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையில் பிகினி உடையில் 15 வயது முதல் 65 வயது வரையிலான பெண்கள் பங்கேற்று நடந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த பிகினி நடைப்பயணம் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. பிகினி உடை பேரணியில் பங்கேற்ற பெண்கள் ஒவ்வொருவரும் தலா $24 கட்டணமாக செலுத்தினார்கள். இதில் திரண்ட சுமார் $10,000 நிதி அங்குள்ள உயிர்காக்கும் சேவை அமைப்புக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டியில் கருங்குளம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றார். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் படித்த பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதையொட்டி பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டியை தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் நரேன் நாயர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து மாரத்தான் ஓட்டம் தொடங்கியது. ஆண்கள் பிரிவினருக்கு 8 கிலோமீட்டர் தூரம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் பெண்கள் பிரிவினருக்கு நடத்தப்பட்ட போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் கருங்குளம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மனோ என்ற மாணவர் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றார். பெண்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த மாணவி கார்த்திகாவுக்கு 2 கிராம் தங்கம் பரிசாக வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 30134600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.